அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழில் 9வது பாடம் கரிகாலன் கட்டிய கல்லணை இந்த பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியை நம்ம இப்போ பார்ப்போம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். கீழே சரியான பழத்தை தேர்ந்தெடுக்க. முதல்ல இச்சொல் குறிக்கும் பொருளை இந்த பழத்தில் கொடுத்துருக்காங்க. முதல் வினா துயரம். இச்சொல் குறிக்கும் பொருள் இந்த பழத்தில் துன்பம் கொடுத்துருக்காங்க. அதை டேஷில் எழுதிக்கங்க. செகண்ட் ஒன் வியத்தகு. இச்சொல் குறிக்கும் பொருள் இதோட ஆன்சர் ஆச்சரியம் தரும். பழத்தில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து எழுதிக்கிங்க. தேர்ட் ஒன் முறியெடுத்து. இச்சொல் குறிக்கும் பொருள் வாழைப்பழத்தில் கொடுத்துருக்காங்க, தகர்த்து. அதை பார்த்து எழுதிக்குங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் சூழ்ச்சி. இச்சொல் குறிக்கும் பொருள் டேஷில் தந்திரம். பழத்தில் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பார்த்து தந்திரம் எழுதிக்குங்க. அடுத்த பக்கத்தில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. முதல் கேள்வி பெருவெள்ளம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆப்ஷன் எடுத்து எழுதணும். ஆ பெருமை கூட்டல் வெள்ளம், ஆ பெரு கூட்டல் வெள்ளம், இ பெரு கூட்டல் உள்ளம், ஈ பெரிய கூட்டல் வெள்ளம். இதில் நெடில் ஈ பெரிய கூட்டல் வெள்ளம் அதை எடுத்து டேஷில் எழுதிக்குங்க. அடுத்தது செகண்ட் ஒன் தங்கியிருந்த. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஆ தங்கி கூட்டல் இருந்த, ஆ தங்கி கூட்டல் இருந்த, இ தங்கி கூட்டல் இருந்த, ஈ தங்கு கூட்டல் இருந்த. இதில் சரியான விடை அ குரில் தங்கி கூட்டல் இருந்த. அந்த விடை எடுத்து டேஷில் எழுதிக்குங்க. தேர்ட் ஒன் அமைந்துள்ளது. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். அ அமைந் கூட்டல் துள்ளது, ஆ அமைந்து கூட்டல் உள்ளது, இ அமைந்து கூட்டல் இல்லது, ஈ அமைந்து கூட்டல் உள்ளது. இதில் சரியான விடை நெடில் ஆ. இதில் அமைந்து கூட்டல் உள்ளது இது சரியான விடை. இதை எடுத்து எழுதிக்குங்க. அடுத்து நான்காவது அரசு கூட்டல் ஆட்சி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். அ அரச ஆட்சி, ஆ அரசாட்சி, இ அரசு சாட்சி, ஈ அரசு ஆட்சி. இதில் சரியான விடை ஆ நெடில் நெடிலால அரசாட்சி. இது டேஷில் எழுதிக்குங்க. அடுத்தது ஐந்தாவது நீர் கூட்டல் பாசனம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். அ நீர்ப்பாசனம், ஆ நீர்ப்பாசனம், இ நீர்ப்பசனம், ஈ நிறப்பசனம். இதில் சரியான விடை நெடில் ஆ நீர்ப்பாசனம். இது சரியான விடை எடுத்து எழுதிக்குங்க. அடுத்தது பந்தை அதன் எதிர்ச்சொல் கூடையில் போடலாமா. இதில் எதிர்ச்சொற்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. வார்த்தைக்கு சரியான எதிர்ச்சொல் வார்த்தையை கண்டுபிடிச்சி எழுதணும். முதல் வார்த்தை தொலைவில். தொலைவுக்கு சரியான எதிர்ச்சொல் அருகில். அடுத்தது எதிரிகள். சரியான எதிர்ச்சொல் வார்த்தை நண்பர்கள். பழமை. சரியான எதிர்ச்சொல் வார்த்தை புதுமை. அடுத்தது அடித்தளம். சரியான எதிர்ச்சொல் வார்த்தை மேல்தளம். அடுத்தது பெரிய. சரியான எதிர்ச்சொல் வார்த்தை சிறிய. அடுத்த பக்கத்தில் சரியானதை எடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் டேஷ். திருச்சி, தஞ்சாவூர் 2 வார்த்தைகள் கொடுத்துருக்கு. அதில் சரியான ஒரு எடுத்து எழுதலாம். கல்லணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தஞ்சாவூர் சரியான விடை. இரண்டாவது தமிழ்நாட்டில் காவிரியின் முக்கிய துணையாறு டேஷ். வைகை, கொள்ளிடம். இதில் சரியான விடை கொள்ளிடம். கொள்ளிடம் எடுத்து எழுதுங்க. அடுத்து மூன்றாவது கல்லணையை கட்டிய அரசன் டேஷ். கரிகாலன், ராசராசன். இதில் கரிகாலன் சரியான விடை இல்லையா, அதனால் கரிகாலன் எடுத்து எழுதிக்கங்க. ஃபோர்த் ஒன் கல்லணை டேஷ் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது. பழந்தமிழர். இன்றைய கல்லணை பழந்தமிழர் காலத்தில் கட்டப்பட்டது இல்லையா, அதனால தான் அது தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக சொல்கிறாங்க. அதனால் பழந்தமிழர் டேஷில் எழுதிக்கங்க. அடுத்தது வினாவிற்கு ஏற்ற விடையளிக்க. முதல் வினா கரிகாலனின் இயற்பெயர் என்ன. கரிகாலனின் இயற்பெயர் என்னன்னு சொல்லி அத்தை சொன்னாங்க இல்லையா, கரிகாலனின் இயற்பெயர் வளவன் எழுதிக்கங்க. அடுத்தது கரிகாலன் என்ற பெயர் வர காரணம் என்ன. கரிகாலன் என்று பெயர் வர காரணம் மாமா கூறியிருந்தார் இல்லையா, 61ஆம் பக்கத்தில் பாருங்கள். மாமா என்ன சொன்னார்? கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இயற்பெயர் இவருக்கு
வழங்கலாயிற்று. இவை 2வது வினாவிற்கு விடை. 3வது வினா, கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாது? பக்கம் 62ல் கீழே மாமா சொல்லியிருக்காரு இல்லையா, காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும். மக்கள் மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயர்பட்டதை கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன். இதுவே காரணமா. 4வது வினா, கல்லணையின் சிறப்பாக நீ நினைப்பதை எழுதுக. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம எழுதலாம். கல்லணை ஒரு பழமையான நீர்த்தேக்கம் ஆகும். இது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இதன் நீளம் 1080 அடி, அகலம் 66 அடி, உயரம் 18 அடி ஆகும். பழங்காலத்திலேயே நீரை திருப்பி கால்வாய் பாசன வசதி செய்வதில் இந்த நீர்த்தேக்கம் உலக அளவில் 4ஆம் இடம் பெற்றுள்ளது. அடுத்தது, மொழியோடு விளையாடு. ஓர் எழுத்தை கண்டுபிடி, 4 சொல்லையும் பெறலாம். எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸில் மட்டும் மான்ற எழுத்து எழுதி சுற்றி இருக்க வார்த்தைகளுக்கு அந்த மாவே எழுதியிருக்காங்க. சமம், மனம், மருந்து, மரம் இல்லையா. அதே மாதிரி அடுத்த பாக்ஸில் சுற்றி இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பொருந்துமாறு ஒரு எழுத்தை நம்ம அங்கே போடணும். குறில் லா, நடுவில் லா போட்டுக்குங்க. நீளம், காலம், விளக்கு, வளம் வர மாதிரி சின்ன லா போட்டுக்குங்க. அடுத்த பாக்ஸில் கு, சென்ட்ரா கு வரணும். குளம், தொகுதி, குடம், பழகு எல்லா வார்த்தையிலும் அந்த டேஷில் கு வர மாதிரி எழுதிக்குங்க. அடுத்த பாக்ஸில் வி, மாவிலை, விறகு, கருவி, விகுதி, வி எழுதிக்கிங்க சென்டரில். அடுத்து அறிந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கல்லணை, மேட்டூர் அணை, வைகை அணை, சாத்தனூர் அணை, பவானிசாகர் அணை. இந்த அணைகள் அனைத்தும் நீர்ப்பாசனத்திற்காக பயன்படுத்த கட்டப்பட்ட அணையாகும். ஆன்சர்ஸ்லாம் உங்கள் நோட் புக்கில் எழுதிக்கலாம். அடுத்தது டேர்ம் 2ல் இருக்க தமிழ் லெசன்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன். அனைவருக்கும்